7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அமெரிக்காவில் கல்லூரி படிப்பை 2 வருடங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அவசியம் அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்றும் அதிபர் ஒபாமா கூறியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 2015ஆம் ஆண்டின் முதல் வருடாந்திர உரையை ஆற்றிய அதிபர் ஒபாமா குடியரசுக் கட்சியினர் பெரும்பான்மையாக வசிக்கும் கான்சாஸ் மற்றும் இடாஹோ நகருக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ளார். அங்கு போய்ஸ் இடாஹோ மாநில பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே அதிபர் ஒபாமா உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அமெரிக்காவில் வசிக்கும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை மேம்படுத்தினால் அதிவேக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றும், பணியாற்றிடும் குடும்பத்தினரின் வரிச்சுமையை குறைப்பதே புதிய பொருளாதார கொள்கைக்கு அடிப்படை என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவில் இலவசமாக வழங்கப்பட்டு வரும் மேல்நிலை கல்வி போல் கல்லூரி படிப்பையும் 2 வருடங்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். அமெரிக்காவில் மேல்நிலை கல்வி இலவசமாக வழங்கப்படுவது போல் கல்லூரி படிப்பும் இலவசமாக வழங்கப்படுவது அவசியம். கல்வி முறையை ஜனநாயகமயமாக்கி அதனை மேல்நிலை கல்வியுடன் இணைத்திட வேண்டும். அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கட்சி தோல்வியடைந்து குடியரசுக் கட்சியின் கை ஓங்கியுள்ளது. இரு சபைகளிலும் குடியரசுக் கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ள நிலையில் அமெரிக்க பாராளுமன்றத்தின் கூட்டத்தில் ஜனாதிபதி ஒபாமா முதலாக வருடாந்திர உரையாற்றினார். இதில் இணையவழி தாக்குதல்களை தடுக்க உளவு தகவல்கள் ஒருங்கிணைக்கப்படும், மத்தியதர குடும்பங்களின் நலனை பேணும் வகையில் நலத்திட்டங்களை நிறைவேற்ற $320 பில்லியன் அளவுக்கு, அதாவது 19,52,000 கோடி ரூபாய் வரை வரிகள் உயர்த்தப்படும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் என்பன முக்கிய அம்சங்களாக இருந்தன. ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், உலகச் செய்தி பிரிவு.